குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். மார்க்கெட்டோட டே சார்ட்டை பொறுத்த மட்டி க்ளோஸ் வந்து கொஞ்சம் மேலே போய் வச்சுருக்கு. அதாவது இந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் கொஞ்சம் அப் சைடில் மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டி காலையிலேருந்தே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இங்கே நிஃப்டி வந்து நமக்கு வந்து டவுன் சைடில் மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மேலே மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து நான் காலையில் டெலகிராம்லேயே டீட்டெயிலாக வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸுன்னு போகிறதுக்கு பதிலாக 15 பாயிண்ட்டுன்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளால் அந்த டயத்துக்குள்ளே வேகமாக பண்ண முடியல. ஸோ அது வந்து மினிட்ஸுன்னு படிச்சுக்கோங்க. நான் ஸோ கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டியில் கிட்டத்தட்ட வந்து 389, அதாவது 390லேருந்து கீழே 300ன்னு கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் வந்து சூப்பராக வந்து நிஃப்டியானது இன்றைக்கி அல்டிமேட்டாக வந்து மூவ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு என்னால் டெலகிராமில் அப்டேட் கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ டைம் இருந்தது அப்படின்னா நான் வந்து ஷூராக வந்து அப்டேட் பண்ணிடுறேன். டைம் இல்லைன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால குறையும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக கிளியர் அப்டேட் கொடுத்து எனக்கே ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போது நமக்கு வந்து நிஃப்டியோட சார்ட்டை பொறுத்த மட்டி டே சார்ட் வந்து பார்த்தாச்சு. இது இங்கேருந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது டவுன் சைடில் வந்தால் எப்படி வரலான்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் கவனித்து மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸாக மாற்றுறேன். நிஃப்டியோட க்ளோஸை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் வந்து அது வந்து அப்படியே மேலே வந்து தான் க்ளோஸ் வைக்குது கொஞ்சம் நாளாவே. எப்போலேருந்து அப்படின்னா ஆகஸ்ட் 3லேருந்து. இப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் 24,380ன்னு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சிலே மார்க்கெட் ஆனது ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். நேற்று வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆனது பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு உண்டான லெவல்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்த லெவலு எல்லாமே கரெக்டாக போயிருக்கும். ஓகே, நான் இதை வந்து அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இப்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து இன்னும் இதை தாண்டி வந்து ஒரு கேப் டவுன் இருக்குது. அது இந்த இடம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது சாரிங்க, கேப் டவுனுன்ற பாருங்கள், ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கலாம். 1. 2வது வந்து இந்த 24,500ன்ற லெவல்லேருந்து 24,700. ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான ஒரு ரேஞ்சாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். நான் வந்து அதை வந்து 380ன்னு கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னால் ரேஞ்சு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருந்ததுனால. இப்போ நம்ம அதை வந்து அப்படி எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து 24,500க்கு பக்கத்தில் ஒரு 470 பக்கத்தில் இந்த மாதிரி தான் வைக்க முடியும். இதுதான் கரெக்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சை வந்து மார்க்கெட் ஆனது ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ரவுண்டப் லெவல் இல்லையா, 24,500ன்றது. அதனால தான் நான் இதை வந்து மேஜராக வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரேஞ்சை எப்படி வேணாலும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் இல்லை. இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போன மாதிரி தான் தெரியுது. மேபி அகெயின் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா இங்கே டவுன் சைடில் உள்ள கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, சரி, இல்லை அப்படியே அப் சைட்லேயே மூவ் ஆக போகுதுங்க, அப் சைடில் ரெடி ஆயிடுச்சுங்க மூமெண்ட்டுக்கு அப்படின்னா, சாரி ஓகே, அப் சைட்லேயே இது வந்து மூவ் ஆக போகுது, மூமெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா அந்த 24,700, இதுதான் வந்து இதோட மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட்டு? 24,500, 24,700, இந்த ரெண்டும் தான் மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இதை தாண்டி மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேண்டில் நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். காரணம், அந்த ஆகஸ்ட் 3ஆம் மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால அதை எடுக்கலை. அதுக்கு கீழே இருந்து தான் நான் வந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே போயிட்டு ரிவர்ஸ் போட்டு திரும்புதா, அல்லது இதுக்குள்ளே, அதாவது 24,500 தாண்டி உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 24,700 அப்படியே அப் சைடில் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எதுங்க வரைக்கும்னா 25,130 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது இருக்குது. டவுன் சைடில் கேப்பை ஃபில் பண்ண வருமா, அல்லது அப் சைடில் ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போகுமான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஓகே. இப்ப இதையே நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல எல்லா இதுவும் போட்டுக்கோங்க. கவனமா பண்ணுங்க. எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இங்க க்ளோஸ் தெரியுதுங்களா? புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க. அப்போ க்ளோஸும் நமக்கு இங்கேயே ஆல்மோஸ்ட் வருது. 24,530. ஏன்னா, இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம அந்த லெவல் தப்பாச்சு அப்படின்னா, நமக்கு அது எல்லாம் தப்பாயிடும். அதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ கவனமா பண்ணுங்க. நான் நாளைக்கு முடிஞ்சா டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். இல்ல அப்படின்னா வீடியோல எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இப்ப இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து க்ளோஸ் தானே இங்க வச்சிருக்கு. அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல. அது இல்ல அப்படின்ற பட்சத்தில மறுபடியும் இங்கேருந்து இங்க ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, எங்க போகும்? அந்த கேப் லிங்க்லாம் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்ல உள்ள மூவ் ஆகுது அப்படின்னா, இத தாண்டி 24,500 தாண்டி உள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்படியே அப் சைட்ல வந்து 24,700 வரைக்கும் மூவ் ஆகலாம். ஓகே. இதுதான் நான் இப்போதைக்கு என்னோட பார்வையில நான் போட்டு வச்சிருக்கேன். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அது எப்படி ஓப்பன் ஆகுதுலாம் நாளைக்கோட மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம சொல்லவே முடியும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிய பொறுத்தமட்டிலும் ஃபர்ஸ்ட்டு டே சார்ட்ல இருந்து போயிடலாம். ஓகே. டே சார்ட்ட பொறுத்தமட்டிலும் பார்த்தோம் அப்படின்னா, கன்டினியூஸா ஒரு 2, 3 நாளா அப்படியே மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டிலோட க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் குடுத்துட்டு மூவ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில 58,800 அதாவது 59,000 தான் மேஜர் லெவல். 59,000 அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது திரும்ப திரும்ப நீங்க பார்க்கும்போது தெரியும். பெரிய அளவுல ஃபால் ஆயிருக்காது பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு வந்து காலையிலயுமே ஆப்போசிட்டா தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நான் அத தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. அடுத்து வந்து இத வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல அல்லது 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, கம்ப்ளீட்டா ஒரு ரேஞ்சில இருந்துச்சு. கடைசி அப்படியே அங்கேருந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ இதை வந்து 15 மினிட்ஸாக மாற்றிட்டு இது ஏற்கனவே நம்ம வந்து இங்கே போட்டு வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியும் இருங்க. பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. ஓகே கரெக்ட்டுங்களா? நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம்? இது உங்களுக்கு நேற்று வீடியோவோட கண்டினியூட்டினா உங்களுக்கு இது புரிஞ்சிரும்ல. நேற்று என்ன பார்த்துருந்தோம்? ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து அந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா என்ன வரும்? கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீழ வந்திருக்கு. எது வரைக்கும்? அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு சைடு வேஸ் ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அடுத்தடுத்த லெவலாக நான் பார்க்குறேன். 58,000 அப்படின்ற லெவலும் 58,500 இந்த 2 லெவலும் தான் அப் சைடில் மேஜர் லெவல். ஏன்னா இதை தாண்டி இன்னும் வந்து டவுன் சைடில் மார்க்கெட்டு வரல. கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சில் இருக்குது. ரேஞ்சுக்குள்ளே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோன்றதை நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துறதுனால அதை மட்டுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நான் எதுக்கு இதை டீட்டெயிலாக சொல்லணும்? புரியணுன்றதுக்காக தானே சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நாளைக்கு லெவல்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்போ எப்படி அவங்களுக்கு புரியும்? இதுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? டெய்லி கன்டினியூஸா பார்க்கும்போது, அதோட தொடர்ச்சியானது நமக்கு வந்து ஈஸியா இருக்குங்க. ஓகே. ஸோ இந்த ஓவரால் ஒரு ஒரு கன்சால்டேஷன் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. இத தாண்டும்போது மார்க்கெட் ஆனது அப் சைட்ல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியுமே ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் டவுன் சைட்லலாம் கேப்ப ஃபில் பண்ணுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் இருந்தாலுமே மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்து தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ எதுவா இருந்தாலும் மார்க்கெட் என்ன டைரக்ஷனோ அது கூட போய் அப்படியே ட்ரேட் எடுக்க தெரிஞ்சா பண்ணுங்க. இல்ல அது வந்து மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்கு, அரைச்சிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளா வந்து அன்னைக்கு ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிறணும். இல்ல நல்லா பிரேக் அவுட் குடுத்துட்டு வருதுங்க. கீழ உள்ள லெவல்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியுது அப்டின்னா, நீங்க அத வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இவ்வளோ தூரம் இருக்கு. ஆனா எப்போ வரும் அப்டின்றது இப்ப நான் சொன்ன மாரி நிஃப்டியோட ரேஞ்ச் எல்லாம் நான் என்னோட பார்வையில இன்னைக்கு எப்படி இருக்கோ அத வச்சு சொல்றேன். நாளைக்கு காலையில அது கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம். இல்ல இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கருந்து ஃபால் ஆகுதா, மேல மூவ் ஆகுதா, இது எல்லாமே நம்மளோட அனலைசிஸ உள்ள அப்டேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இத வந்து 2 விதமா நான் வந்து சொல்லிக் குடுத்திருந்தேன். நான் ட்ரையாங்கிள் மாரியும் போடலாம். ட்ரையாங்கிள்லாம் போட்டோம்னா எவ்வளோ சூப்பரா வந்து மூவ் ஆயிருக்கும்னு பாருங்களேன். இப்ப இத ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நான் அதனால தான் நான் அன்னைக்கு திரும்ப திரும்ப சொன்னேன். இத வந்து 2 விதமா போடலாங்க. இந்த மாரியும் போடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில கரெக்ட்டா போய் மூவ் ஆயிருக்குங்களா? சிம்பிளா முடிஞ்சுச்சா? கரெக்ட்டா போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா மூவ் ஆயிருக்கு. திருப்பி இப்போ இதோட ஒரு பேட்டர்னோட இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது வந்து என்ன டைரக்ஷன் எடுக்குதோ, டைரக்ஷன் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அப் சைட்ல போதா, டவுன் சைட்ல போதா, இல்ல இன்னும் ரிட்ரேஸ்மெண்ட்ல கீழ வருதா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணணும். ஓகே. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஃபில்டர் ஆயிருக்கு. ஏன்னா பெரிய அளவுல ஃபில்டர் ஆகல. இந்த டாடா ஸ்டீல் நியூஸு அந்த அவங்க டாடா குரூப்ல வந்து இந்த சந்திரசேகரன் சார் வந்து இது பண்ணது, அந்த நியூஸ்லாம் முடிஞ்சா நான் வந்து இன்ஸ்டால எதுலயாவது அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? மகா பேங்க்.
ஸ்டாக் இன்னும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் வரல. வரும்போது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இருந்தாலும் 1, 2 ஃபில்டர் ஆயிருக்கு. அதை மட்டும் தான் நான் வந்து குடுத்துட்ருக்கிறேன். ஓகே. விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா திரும்பினதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதை பொறுத்தமட்டு இந்த மாதிரியான ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இன்றைக்கி கேண்டில் புல்லிஷாக இருக்குது. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 88, 90 வரைக்கும் போகலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அலிகான். இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் ஆனது பிரேக் அவுட்டுக்கு ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 852 ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அலிகான். அடுத்து வந்து கெனா மெட்டல். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட்டில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபர்தர் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 4000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இலன். எலன் பேரி. ஓகே. செக் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ நான் கொடுத்த ஸ்டாக் எல்லாம் மொமெண்ட் ஸ்டாக்கு. உங்களோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா, இது போகலாமா, இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு போகலாமான்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மூச்சுன்னா 360, 380 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்த 4 ஸ்டாக்கில் 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் மட்டும். அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்கட்டும். ஏன்னா நிஃப்டியும் டே சார்ட்டில் ரேஞ்சிலே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ரேஞ்சிலே தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அதை வந்து என்ன டைரெக்ஷனில் ஏதாவது ஒன்றில் வந்து பிரேக் அவுட் பண்ணட்டும். அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டெலகிராமில் அப்டேட் டைம் இருந்தால் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் 1 ஆர் 2 டேஸ் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா நம்ம காலையிலேயே நான் அங்கே போய் உட்காரும்போதே நல்லா டைப் பண்ணி போட முடியல. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லைக் பண்ணிவிடுங்க.